வணக்கம். ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஸ்ரீலங்காவுடைய புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்தியா வருகிறார். வருவதற்கு முன்பாக தமிழக மீனவர்களுடைய 87 படகுகளை விடுவித்துத்தான் இந்தியா வருகிறார். மைத்ரிபால சிறிசேனா மேற்கொள்ளருக்கும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிசேனா வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற தகவல் வரக்கூடிய சில நிமிடங்களிலேயே நரேந்திர மோடி அவரை அழைத்து வாழ்த்து தெரிவித்து இந்தியாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று சிறிசேனா இந்தியாவுக்கு வருகிறார். இது இந்திய இலங்கை உறவில் ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வரக்கூடிய, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாமா? அல்ல அந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை இந்த கட்டத்தில் சொல்வது பிரிமேச்சூரான ஒரு விஷயமாக இருக்குமா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த கட்டத்தில் தான் இலங்கையுடைய வடக்கு மாகாண சபை ஒரு முக்கியமான தீர்மானத்தை ஏற்றிருக்கிறது. இலங்கையுடைய மத்திய அரசாங்கங்கள் தொடர்ந்து பல ஆண்டு காலங்களாக இன அழிப்பை செய்து வருகின்றன அப்படிங்கிற ஒரு கடுமையான சொல்லாடல் கொண்ட ஒரு தீர்மானத்தை ஸ்ரீலங்காவுடைய வடக்கு மாகாண சபை நிறைவேற்றியிருக்கிறது. எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறிசேனாவை ஆதரித்ததோ அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஒரு கடுமையான தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றி இருக்கிறது. இவையெல்லாம் பல கேள்விகளையும் கோரிக்கைகளையும் எழுப்பியிருக்கின்றன. இந்தியா இந்த தீர்மானத்தை வழிமொழிய வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த தீர்மானத்தை வழிமொழிய வேண்டும். பல கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. மைத்ரிபால சிறிசேனாவுடைய விஜயம் இந்திய இலங்கை உறவில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா, புதிய பரிமாணத்தை எட்டுகிறதா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த தீர்மானம் குறித்தும் சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை டெல்லியில் இருக்கக்கூடிய எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். இலங்கையில 26 வருடங்கள் போர் நடைபெற்றன. எல்டிடிக்கும் அரசு படைக்கும். இதுல அரசு படை வெற்றி பெற்றது. 2009ஆம் ஆண்டு இந்த போர் முடிவுக்கு வந்தது. ஆனா போரின் இறுதி நாட்கள்ல சுமார் 40,000 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. தமிழர்கள் இந்த தகவலை ஐநா தான் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து ஐநா நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இலங்கை அரசு அனுமதி கொடுக்கவில்லை. அப்பொழுது ராஜபக்சா தான் இலங்கையின் அதிபர். சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்தாவது விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. இந்தியாவும் அனுமதி கொடுக்கவில்லை. இது தொடர்பான ஒரு ரிப்போர்ட் மார்ச் 25ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல ஜெனீவால ஐநா மனித உரிமை குழு வெளியிட இருக்காங்க. போரின் இறுதி நாட்கள்ல எல்டிடி என்ன போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அதே நேரத்தில் இலங்கை அரசு என்னென்ன போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இலங்கையில போன மாதம் தேர்தல் நடைபெற்றது. ராஜபக்சா தோல்வி அடைந்தார். இலங்கைக்கு புதிய அதிபராக சிறிசேனா பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கை அரசு என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, ஐநா நீங்க மார்ச் 25 ரிப்போர்ட் கொடுக்கறேன்னு சொல்றீங்க, ரிப்போர்ட் கொடுக்காதீங்க, நாங்க இப்பதான் பதவி ஏற்றிருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு செட்டில் பண்றதுக்கே கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்க அதை நாங்க எப்படி அமல்படுத்தணும் இப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும், அதனால ஆகஸ்ட் மாசம் அந்த மாதிரி உங்க ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐநா சொல்லிட்டாங்க, எங்க முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது, சொன்ன தேதியில எங்களோட ரிப்போர்ட்டை நாங்க ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம். இலங்கையில தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி வடக்கு மாகாணம். வடக்கு மாகாணத்துல திரு விக்னேஸ்வரன் தான் முதலமைச்சர், தமிழர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கார். அங்க ஒரு தீர்மானம் அங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. போரின் இறுதி நாட்கள்ல இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசு, அதாவது புதிய அரசு இதை ஏற்க மறுக்கிறது. இனப்படுகொலைங்கிற வார்த்தையே நாங்க பயன்படுத்த ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இலங்கையில் கடைசி நேரத்தில் அப்பாவி தமிழர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க என்பதும் உண்மை. காப்பாற்றப்பட்ட தமிழர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திருக்கு ராணுவம் அப்படிங்கறது உண்மை, இதை மறுக்க முடியாது. ஆனா அப்பாவி மக்கள் பலியானதற்கு இலங்கை ராணுவம் மட்டும் பொறுப்பல்ல, எல்டிடியும் பொறுப்பு. எல்டிடி போர்க்களத்துல போரிடல, மனிதர்களை கேடயமாக பயன்படுத்தி இறுதி நாட்கள்ல போர் செஞ்சாங்க. இதனால அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட வேண்டியதாகி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசு இதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறது. இந்தியா இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. புதிதாக பதவியேற்றுள்ள இலங்கை அதிபர் சிறிசேனா முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வரார். 4 நாள் பயணம். பிப்ரவரி 15 - 18 வரைக்கும் இந்தியாவில் இருக்கார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். புத்தகையாக்கு போறார். அதுக்கப்புறம் திருப்பதியும் போறார். சாதாரணமா இலங்கை அதிபர் இந்தியாவில் வந்தா நிறைய அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க, போராட்டத்தில் இறங்கிடுவாங்க, தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவாங்க. இந்த முறை அந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. ஒருவேளை இந்தியா இலங்கையின் உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசியல் வல்லுநர்கள் எழுப்புகிறார்கள்.
புதிய பரிணாமத்தை எட்டுகிறதா இலங்கை இந்திய உறவு? இந்த கேள்வியை பிரதானமாக இந்த நிகழ்ச்சியில் முன்வைக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் இந்த விவாதத்தில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீலங்காவில் நீண்டகாலம் பணியாற்றிய திரு VS சம்பந்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு சம்பந்தன் அவர்களுக்கு தான். சிறிசேனா வருகை, இந்த ஒரு பேக்டிராப்ல 87 படகுகளும் விடுவிக்கப்படுது. ராஜபக்ச இந்த ஒரு படகுகளை விடுவிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கடுமையான நிலை எடுத்தார். இதுல இருந்து மாறி உள்நாட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் கூட 87 படகுகளை விடுவித்து சிறிசேனா வருகிறார். இதை எடுத்து மோடி ஸ்ரீலங்கா விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு, ராஜீவ் காலத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு போக இருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இவையெல்லாம் புதிய மாற்றம், ஒரு புதிய அத்தியாயத்துடைய தொடக்கம் அப்படின்னு நினைக்கலாமா? ஸ்ரீலங்கா இந்திய உறவை பொறுத்த வரைக்கும் தி அச்சே தின் ஹஸ் அரைவ்ட் அப்படின்னு நினைக்கலாமா? இது வெறும் நீர்க்குமிழி நினைக்கிறீங்களா? அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கேன் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கான்ட் சூஸ் யுவர் நேபர்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்திய இலங்கை உறவு வந்து பல்லாயிரம் ஆண்டுக்கணக்கான ஒரு உறவு. இது அதுல ஏற்றம் இறக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஏற்றம் இறக்கங்களின் பிரதிபலிப்பாக இலங்கையிலும் வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. இப்போ நம்ம அது கடந்த காலத்தையே பார்த்து கொண்டிருந்தால் முன்னோக்கி போவது எப்படி, அது ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை வைக்கணும். அதே நேரத்தில் கடந்த காலத்தை ஒட்டுமொத்தமாக மறந்துடவும் முடியாது. ஏன்னா இலங்கை இந்திய உறவு வந்து பல கோணங்களில் பார்க்கலாம். ஒரு கோணம் பார்க்கும்போது பொருளாதார உறவுல பார்க்கலாம், ஒரு கோணத்தில் பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம். இன்னொரு தடவை பார்க்கும்போது ஸ்ரீலங்கா கேன் பி சீன் அஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அந்த மாதிரி ஒரு மேக்ரோ வியூலும் பார்க்கலாம். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரே மொழி பேசும் மக்கள் பாக் ஸ்டேட் இரண்டு பக்கமும் இருக்கிறார்கள். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும்போது நம்ம இதுல என்ன தெளிவா வருதுன்னா, இந்திய இலங்கை உறவுகள் வந்து எப்பொழுதும் ஒரு தொடரில் போகிறது. பொருளாதார நிலை ஒரு தொடரில் போகிறது. ஒரு சிறிய இது முன்னாள் பிரதமர் மறைந்த திரு ராஜீவ்காந்தி இலங்கை சென்றதற்கு பிறகு வாஜ்பாய் சென்றிருக்கிறார். ஆனால் சார்க் மாநாட்டிற்காக, ஒரு பைலேட்டரல் சமிட்டுக்காக, ஒரு பைலேட்டரல் மீட்டிங்காக பிரதமர் மோடி போறது ஒரு அறிகுறி இருக்கிறது. இப்போ அத அடிப்படையில் வைத்துதான் இப்போ இலங்கையில் நடக்கிற வெவ்வேறு விஷயங்களை பார்க்கணும். ஒன்னு வந்து மைத்ரிபால சிறிசேனா வந்ததே வந்து 100 நாட்கள்ல எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியோட பவர்ஸ் குறைக்கிறது. அது ஒரு அதுலயே நீங்க அதுக்குள்ளேயே போனா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அதுவும் தமிழர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நம்ம அட் த மோஸ்ட் ஒரு மணி நேரத்தில் என்னென்ன பார்க்க முடியும்னா, ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது இது வந்து ஒரு ரிவர்சல் டு தி நார்மல் சொல்றதை விட இட்ஸ் கிரியேட்டிங் அ ஃபீலிங் ஆஃப் குட்வில். முதல் விஜயம் எப்பவுமே ஒரு குட்வில் விசிட்டா தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் பார்க்கணும். அதுல இருந்து இந்தியாவிலிருந்து என்னென்ன மாதிரி தகவல்கள் போகிறது, இலங்கையிலிருந்து என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள் வருகின்றன, இலங்கையிலிருந்து என்னென்ன மாதிரி தகவல்கள் வருகின்றன, அதெல்லாம் தெரிந்த பிறகு இன்னும் தெளிவா சொல்ல முடியும். ஒரு நல்லெண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் திரு பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். மைத்ரிபால சிறிசேனா வரும்பொழுது அவர் வெறும் ஒரு நல்லெண்ண தூதுவராக வரார் அப்படின்னு சொன்னாலும் கூட 87 படகுகளை விடுவித்து வருகிறார். உங்களுக்கே தெரியும் ராஜபக்ச அரசாங்கம் இதுல எவ்வளவு ஒரு பிடிவாதமான ஒரு போக்கை பிடித்தது அப்படின்னு. இந்த நிலையில இது ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக இருதரப்பிலும் பார்க்கப்படுது. அங்க உள்நாட்டுல பல எதிர்ப்புகள் இருந்தது, அதையும் மீறி இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ராஜபக்ச விஜயத்தையும் மைத்ரிபால சிறிசேனா விஜயத்தையும் ஒரே கோணத்துல தான் நீங்க பார்க்கிறீங்க? இல்ல, கட்டாயமா ரெண்டு பேருடைய விஜயத்தையும் ஒரே கோணத்துல தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எந்த இனப்படுகொலை இலங்கையில தமிழீழ மக்கள் மீது நடத்தப்பட்டது என்று சொல்லி நாங்கள் இவ்வளவு கடும் மூர்க்கமா நாங்கள் எதிர்த்து போராடுறோமோ, அந்த இனப்படுகொலை நடந்த போது மகிந்த ராஜபக்ஷ அதிபராக இருந்தார், மரியாதைக்குரிய ஸ்ரீசேனா டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்தார். எனவே கொலைகள், அந்த கொலை இனப்படுகொலை நடந்ததில ரெண்டு பேரினுடைய பங்கும் சமமான பங்கு தான். அதுல ஒன்னும் மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. இன்னொன்னு நீங்க கேக்குறீங்க 87 படகுகளை விடுவிச்சிருக்காரு, இது
அவர் பொறுப்பேற்ற அடுத்த நாளே அடுத்த வாரத்திலே விடுவிச்சிருந்தால் கூட நல்லெண்ண அடிப்படையோ என்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாவது இருக்கிறது. ஆனால் வருகிற மார்ச் மாதம் ஜெனீவாவிலே நடைபெற இருக்கிற மாநாட்டில் இந்தியாவினுடைய நிலையை தனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையோடு வருகிற போது இப்போ ஒரு சலுகை காட்டுறார் இந்தியாவுக்கு. இது இந்தியாவுக்கே அவமானம். நாம பணைய கைதிகள் அல்ல, தமிழர்கள் இந்தியர்கள் பணைய கைதிகள் அல்ல. பணையமா பிடிச்சு வச்சிருக்கிற படகை நீங்க வரும்போது எங்களுக்கு சலுகையா பிச்சையா கொடுப்பீங்களா? நாமளும் இதை ஏற்றுட்டு போறீங்களா? இந்த தரத்திலையும் படகுகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கு. இல்ல, படகுகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கிரிமினல் குற்றம் இல்ல, ஒரு சிவில் குற்றம். தாண்டி போயிருக்காங்க, எல்லை தாண்டி போயிருக்காங்க. விடுவிக்கிறத ஒரு நல்ல நடவடிக்கையா பார்த்து இல்ல இதற்கான காரணம் இதுவாக இருக்கும், இதை சொலிசிட் பண்ணி தான் வராங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த ஒரு குற்றச்சாட்டு? சிறிசேனா வருகையை முன்னிட்டு படகுகள் விடுவிக்கப்படுது. நீங்க தான் சொல்றீங்க. சிறிசேனா எதற்காக வருகிறார் என்பதை தமிழீழ அரசியலை, இலங்கையின் அரசியலை தொடர்ந்து உற்று நோக்குவதற்கு நன்றாக தெரியும். சிறிசேனா வருகையும் ராஜபக்சா வருகையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னீங்க. ராஜபக்சா எப்பப்பெல்லாம் இந்தியாவுக்கு வராரோ வரவே கூடாது அப்படின்னு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. நீங்க உட்பட யாரும் போராடல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். இந்திய அரசு, பாரதிய ஜனதா அரசிடம் எங்களுடைய கோரிக்கையும் வைக்கிறோம். சிறிசேனாவை இந்தியாவிற்குள் நுழைய விடாதீர்கள், இந்தியர்களை அவமானப்படுத்தாதீர்கள். நாம் தமிழர் கட்சியோ எந்த கட்சியோ சிறிசேனாவுடைய நரேந்திர மோடி இந்த ஒரு கோரிக்கையை நேற்றுக்கு முந்தானேத்து வச்சு இன்னைக்கு சிறிசேனா வரல. இந்த ஒரு அழைப்பானது சிறிசேனாவுக்கான புதிய அதிபருக்கான அழைப்பானது டே 1 அவர் பதவியேற்கக்கூடிய டே 1 விடுக்கப்படுகிறது. இன்னி வரைக்கும் யாரும் அதை எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா சிறிசேனாவை தேர்ந்தெடுத்தது தமிழர்களுடைய வாக்கு பெற்று வரக்கூடிய அதிபராக இருக்கிறார். அந்த ஒரு அதிபரை நம்ம கருப்பு கொடி காட்டி இதே அதிபருக்கும் அதே மாதிரியே தான் கொடுக்க போறோமா? அதாவது சிறிசேனா தமிழர்கள் வாக்குகளை வாங்கினார் என்று சொன்னால் அது சிறிசேனாவுக்கு விழுந்த வாக்குகள் அல்ல, அது ராஜபக்சேவுக்கு எதிரான வாக்குகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்குகள், தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குகள். அது இது பேயா பிசாசா என்கிற போது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் வந்தது. நாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ் மக்கள். நீங்க அவருக்கு விழுந்த வாக்கு பார்த்தீங்கன்னா தமிழீழ வரைபடத்தை பார்க்கலாம். சிறிசேனாக்கு விழுந்த வாக்குகள், அதிக வாக்குகள் விழுந்த அந்த பகுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழீழத்தினுடைய வரைபடம் சேருது. எனவே தமிழ் மக்கள் தங்களுக்காக ராஜபக்சேவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக போட்ட வாக்குகள் அது. அவ்வளவுதானே. அதே போல ஏன் முதல் நாள் அழைப்பு விடுத்த அன்னைக்கு நீங்க எதிர்க்கல என்று சொன்னா, ராஜபக்சே தோற்ற அன்னைக்கு ராஜபக்சேவை அதற்கு அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தியிருந்த மோடிக்கு கண்டனம் தெரிவிக்கிறது தான் எங்க நேரம் சரியா இருந்துச்சு. எனவே சிறிசேனா இப்பதான் உள்ள வந்திருக்கார், சிறிசேனாவையும் கட்டாயம் எதிர்ப்போம். அதே கோணத்துல தான் பார்க்க வேண்டியிருக்கிறது சிறிசேனாவையும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது இலங்கை வடக்கு மாகாண சபை நிறைவேற்றியிருக்கக்கூடிய தீர்மானத்தால் எழக்கூடிய கேள்வி. இதில் இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறது? அங்கே தொடர்ந்து பல்வேறு அரசாங்கங்கள் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருகின்றன அப்படிங்கிற மிக கடுமையான வார்த்தை பிரயோகத்தை இலங்கை வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் சொல்கிறது. இந்தியாவுடைய நிலை என்ன? புதிய பரிணாமத்தை எட்டுகிறதா இலங்கை இந்திய உறவு என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். இலங்கையுடைய புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்தியா வருகிறார், முதல் வெளிநாடு பயணமாக. இந்த நிலையில் இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான 87 படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவின் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் கல்யாண சுந்தரம் வைத்த விமர்சனங்களை கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு 87 படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு நோக்கத்தோட வேற எதையோ எதிர்பார்த்து இது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. ஆனாலும் கூட இது இலங்கை அரசு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கோணத்திலையும் பார்க்கப்படுகிறது. இங்க இந்திய அரசாங்கத்துடைய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொல்றதுக்கான அம்சங்கள் ஏதேனும் இருக்கா? நிச்சயமா. ஏன்னா சிந்துபாத் கதை மாதிரி இது 26 ஆண்டு காலமாக சலீம் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. 2009க்கு முன்னால் இருக்கிற ஒரு வரலாறு, 2009க்கு பின்னால் ஒரு வரலாறு ஸ்ரீலங்கால இருக்கு. இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தா 2014 மேக்கு பின்னால ஸ்ரீலங்கன் ரிலேஷன், 2015 ஜனவரிக்கு பின்னால ஸ்ரீலங்கன் ரிலேஷன், 2014 மேக்கு முன்னால ரிலேஷன் அப்படிங்கறத எடுக்க முடியும். 14க்கு பின்னால மோடி அவர்கள் வந்த உடனே ராஜபக்சே உடனடியாக கைதிகளை விடுவித்தார். அதற்கு பின்னால 5 மரண தண்டனை கைதிகளுக்கு அது விலக்கப்பட்டு அவர்கள் இந்தியாவுக்கு திரும்பினார்கள். வேறு வழக்கு இல்லாமல் இலங்கை சரித்திரத்திலேயே ஒரு முதல் முறையான விஷயம். அதே மாதிரி மைத்ரிபால சிறிசேனா வந்ததுக்கு பிறகு இப்ப படகுகள் விடுவிக்கப்படுகிறது. இதற்கு பின்னால 2014க்கு பின்னால மோடி வந்த பிறகு பல்வேறு மாற்றங்கள். சிறிசேனா வந்ததுக்கு பிறகு முதல் முறையாக வடகிழக்கு மாகாணத்தில் அந்த
ராணுவத்தை சேர்ந்த கவர்னர், அதுதான் அந்த கோரிக்கை, மிகப்பெரிய கோரிக்கை அவங்களுக்கு. அவர்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு சிவிலியன் கவர்னர் வந்தார். அதே மாதிரியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, இந்த குடியரசு தினாவில், இந்தியாவினுடைய குடியரசு தின விழாவில் ஒபாமா கலந்து கொள்கின்ற போது, அதே வேளையில இலங்கை நாட்டிலே இலங்கை இந்திய ஹை கமிஷன் வைத்த அந்த விழாவில் குமாரதுங்கா அவர்களும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் 30 அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு, இதோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் இந்த பெரிய இதிலே ஒரு முன்னேற்றங்கள். இதற்கு பின்னாலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பதோ, இல்ல அது சார்ந்த உத்தரவாதமோ, இல்லாட்டி ராணுவ நிலங்களை ராணுவத்தின் கைவசம் இருக்கக்கூடிய நிலங்களை ஒப்படைக்கிற அப்படின்னு சொன்னதோ, இதெல்லாம் அந்த நாட்டுடைய இன்டர்னல் ப்ராசஸ்ல டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்ஸ்னால ஒரு விஷயமா பாக்குறதா, மோடி கவர்மெண்டோட வெற்றியா நீங்க அதெல்லாம் காட்டுறது அப்படிங்கறது பொருத்தமா இருக்குமா? இல்ல சாதாரண கவர்னர் மாற்றப்பட்டது இதுல மோதிக்கு என்ன? ஏதாவது நம்ம வடகிழக்கு சபையினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒண்ணு இந்த கவர்னர் மாற்ற வேண்டும் என்பது. புதிய அரசு, அதாவது இன்னும் கூட அதிகப்படியா சொல்லலாம் சார், அது மாற்றப்பட்டிருக்குங்கிறது ஏத்துக்கிறேன். ஆனா இங்க இந்திய அரசாங்கத்துடைய ராஜதந்திரம் எங்க வருதுன்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய உறவு இல்லாமல், நம்ம சம்பந்தன் சார் சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய உறவு, வலுவான உறவு இல்லாமல் ஸ்ரீலங்காவில் எந்த மாற்றங்களும் கொண்டு வர முடியாது. அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி புதிய அரசு வந்ததற்கு பின்னாலே, ஏன் இதுக்கு முன்னாலே நீங்களே சொல்லுங்களேன், இதற்கு முன்னால் காங்கிரஸ் அரசுல இந்த மாற்றம் வரல, காங்கிரஸ் அரசுல ஏன் அவர்களால் முடியல? இப்ப இந்த 2014 மேக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஏன் இதற்கு முன்னால 2009 இருந்து 14 வரல 5 ஆண்டு காலம் நடக்கல? அது மட்டும் இல்ல, இந்த 2014 மேக்கு அப்புறம் போராட்டங்கள், இந்த போராட்டங்கள் ஓரளவு இருந்தது. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் இருந்தது தமிழ்நாட்டில். அந்த இடைப்பட்ட காலத்துல மேல இருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் படைகள் விடுவிக்கலாம், அது மோடியோட தோல்வி ஒத்துக்க போறீங்களா? இல்ல, அதாவது ராஜதந்திரத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது, பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையில் விடுவிக்கப்படுகிறது. அது ஒரு மனிதன் எவ்வளவு வலுவாக இருக்கிறான், கான்பிடண்டாக இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் எந்த விஷயம் நடக்கும். இப்ப இன்டர்நேஷனல் இமேஜ் மோடிக்கு வந்திருக்கிறது, இப்ப வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னால முதல்ல அவருடைய மந்திரி சபை பதவியேற்பதற்கு முன்னாலே எல்லா சார்க் நாடுகளை கூப்பிட்டார். எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்போது மோடியினுடைய ராஜதந்திரம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை வலிமையாக பயன்படுத்தியதன் காரணமாக மட்டுமே இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கல்யாண சுந்தரம் குறிக்கிறவர் இல்ல ஒன்னும் இல்ல, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவினுடைய நண்பர் நிறைய மாற்றங்களை சொல்லுகிறார். மோடி அரசு வந்ததுக்கு பிறகு அவர் மறந்து விட்டாரா இல்லது காரணம் கருதியே மறைக்கிறார் என்பது தெரியவில்லை. மோடி அரசு அமைந்தவுடனேயே பெரிஷ் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்தார். சந்தித்த போதே சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தெளிவாக சொன்னார், வருகிற மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறுகிற ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கையை எதிர்த்து இந்தியா வாக்களிக்காது, தவறிழைத்து விட்டோம், காங்கிரஸ் அரசு தவறிழைத்து விட்டது, நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார். இப்ப ஐயா சொல்றாரு மோடி வந்தது காங்கிரஸ் அரசு தவறிழைத்து விட்டதுன்னு சொல்ல, போன பொசிஷன் என்னவோ தட் கண்டினியூஸ் அப்படின்னு இந்திய வெளிவாரத்துறை சார்பா சொல்லப்பட்டது. இல்ல, அதாவது அப்ஸ்டெயின் பண்ணோம், அந்த ரெசல்யூஷன்ல இருந்து அப்ஸ்டெயின் பண்ணோம், தட் ரிமைன்ஸ் தி பொசிஷன். அதுதான் இந்திய அரசாங்கத்தால வெளியே போனது, இனி எதிர்க்க மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அதே போல இப்ப படகுகளை விடுவிக்கிறாங்க. மோடி வந்து படகுகளை பிடித்து வைக்க சொன்னதே பாரதிய ஜனதா கட்சி தானே. அப்ப அவங்க சொன்னா இப்ப விடுதலை கருத்து சுப்பிரமணியன் சுவாமியோட தனிப்பட்ட, அப்ப இது மோடியினுடைய தனிப்பட்ட கருத்தை பாப்பீங்களா நீங்க? அதே போல நான் முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புறேன். இப்ப சிவிலியன் கவர்னர் மாறி இருக்காருன்னு சொல்றாரு. சிவிலியன் கவர்னர் வடக்கு மாகாணத்தில் மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வெகுகாலமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிற பாலியக்காரா அவர் எல்எல்ஆர்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தவர். இவர்தான் சர்வதேச நாடுகளிடம் இலங்கையிலே மனித உரிமை மீறல் கூட நடைபெறவில்லை, எதுவுமே நடைபெறவில்லை கேட்டவர். நீங்க வைக்கிறீங்க ஒரு சிவிலியன் கவர்னர் மாற்றப்பட்டது இலங்கையிலே வரவேற்கப்படுது இல்லையா? தமிழ் இலங்கையில வரவேற்கப்படுதுன்னா போடப்பட்டு இருக்கிறவர் தகுதியானவரா என்பதை நாம் பரிசீலிக்கலாமா இல்லையா? ரைட். இந்த நிலையில இந்த நிலையில நம்முடைய ஸ்கைப் வாயிலாக இலங்கையுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு யோகராஜன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இந்த ஒரு சென்ற விவாதத்தில் நம்ம பேசும்பொழுது நல்ல பல மாற்றங்கள் தமிழர்களை சார்ந்தே நடந்து வருது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த பேக்ராப்ல தான் சில நாட்களுக்கு முன்பாக வடக்கு மாகாண சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. தொடர்ந்து இலங்கை அரசாங்கங்கள் இனப்படுகொலையை நடத்தி வருகின்றன, அதாவது உங்கள் அரசாங்கம் உட்பட அப்படிங்கிற ஒரு பொருள்பட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இட் கான் பி டேக்கன் லைட்லி சார். சாரி, எனக்கு கேட்கல. அது
இல்ல என்னுடைய கேள்வி சமீபத்தில் வடக்கு மாகாண சபை நிறைவேற்றிருக்கக்கூடிய தீர்மானம் சம்பந்தமானது. இனப்படுகொலை தொடர்ந்து இலங்கை அரசாங்கங்களால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பற்றியது. ரைட், மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றோம். எஸ் சார். இப்பொழுது நம்ம ஒரு நாட்டின் வெளியுறவு 1991 பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துல எல்லா கவர்மெண்ட்ஸும் ஒரு எவல்யூஷன் தான் இருக்கு. ஒன்னு எக்கனாமிக் பாலிசி, ஒன்னு ஃபாரின் பாலிசி. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருந்தாலும் சரி, நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இது 2 விஷயங்கள்ல they only keep going ahead. Roll back ன்றது பாத்தீங்கன்னா examples are not too much. So these two external affairs, இது ரெண்டுல நம்மளுக்கு வெளியுறவுத்துறை பற்றினா நம்ம இன்னைக்கு பேசுறோம். அதுல பார்க்கும்போது நண்பர் சொல்ற மாதிரி மோடி வந்ததால அழுத்தம் அதிகமானதோ, மன்மோகன் சிங் இருந்ததால அழுத்தம் கம்மியா இருந்ததோக்கு ஒரு நல்ல வரைபடம் ஒன்று வந்தது. மோடி வந்ததுக்கு அப்புறம் இலங்கை பாத்திரையில ஒரு நல்ல வரைபடம் வந்தது. மன்மோகன் சிங் ஒரு கோலை வைத்துக் கொண்டு 6 7 எவ்வளவுன்னு கேட்கிறாரு. அதே அதிபர் மோடி பார்க்க வரும்போது 7 6 எவ்வளவுன்னு கேட்கிறாரு. 13வது சட்டம். சோ அதனால அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு தொடர்ச்சி தான் இருக்குது. அதனால அரசியல் கட்சிகள் நியாயமாக தாம் செய்ததால் இது வந்தது என்று கூறுவதில் இந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. திரு சேகர் அவர்களும் குறிப்பிட்டார், இலங்கையுடைய ஒரு பிரதமர் இந்திய குடியரசு தின விழால ஒரு 30 அமைச்சர்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ஐ திங்க் அன்பிரசிடென்டட் நினைக்கிறேன். இவையெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இந்தியாவை நோக்கி ஒரு குட்வில் அவங்க வெளிப்படுத்த நினைக்கிறாங்களா? ஒரு ராஜபக்சாவுடைய ஒரு ப்ரோ சைனா டில்ட்ல இருந்து விலகி ஒரு இந்தியா நோக்கிய பார்வையில வந்திருப்பதா நினைக்கலாம்? இல்ல, விலக்கி வரதை விட இப்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல எப்பவுமே பேலன்ஸ் ஆஃப் போர்சஸ் இருக்கும், பேலன்ஸ் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். இந்த டில்ட் தான் நீங்க சொன்னது, டில்ட்ன்றது தான் சரியான வார்த்தை. இது இந்தியாவுடன் ஐக்கிய தேசிய கட்சி பிரதமர் ரணில் முந்தைய பிரதமராக இருக்கும்போது இந்தியாவுடன் அதிகமான பொருளாதார ரீதியில் ட்ரீட்டிஸ் வரதா இருந்தது. ஏற்கனவே நிறைய கிரவுண்ட் ஒர்க் ஹஸ் பீன் டன். சோ அது முன்னெடுத்து போறதா இப்ப அவங்களோட கடமையா பாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு கூட அவங்களுடைய மந்திரி சபை முடிவுகள்ல ஒண்ணு இப்போ வரப்போற ஜனாதிபதி, இலங்கை ஜனாதிபதியோட விசிட்ல எத்தனை ஒப்பந்தங்கள் அக்ரிகல்ச்சர்ல சரி, ஹைவேஸ்ல சரி, அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. பலாலி கிட்ட இருக்கிற ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்கிற லேண்ட்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு டெசிஷன் எடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் ஆல்வேஸ் கிவ் வித் டு a new incumbent. இப்போ இந்தியால ஒரு புது ஆட்சி வந்ததுன்னா உடனே ஒரு 100 நாள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் வந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு காலக்கெடு கொடுக்கிறோம். இப்போ பார்க்கும்போது இப்போ ஜனாதிபதி 100 நாள்ல அவர் நாட்டுக்கே இவ்வளவு பண்றேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை குறைக்கிறதோட இதுவும் இருக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வைக்கிறதுக்கும் இருக்கு. ஆனா ஏற்கனவே ஒரு எக்கச்சக்க இதுல இருக்கும்போது சிம்பாலிக்கா நீங்க என்ன பார்க்க வேண்டியதுன்னா அவர் எந்த நாடாலும் போயிருக்கலாம், இந்தியாவுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்குது. இட் இஸ் a very clear indication that where they want the bilateral relations. That's right. அதை தொடர்ந்து சைனாவுக்கும் போறாரு ஸ்ரீசேனா அப்படிங்கறத பார்க்கணும் மார்ச்ல. நான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறேன், வடக்கு மாகாண சபை ஒரு ஸ்ட்ராங்லி வேர்டட் ரெசல்யூஷன், இனப்படுகொலையை தொடர்ந்து அரசாங்கங்கள், ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் நிறைவேற்றி வருகிறது. இந்த வார்த்தை இதற்கு முன்பாக அவங்க பயன்படுத்தல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இன அழிப்பு தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்தை இந்தியா ஆமோதிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்ரீலங்காலையும் கூட அந்த ஒரு கோரிக்கை தமிழர்களை ரெப்ரசன்ட் பார்ட்டிஸ் மத்தியில் இருக்கிறது. வாட் இஸ் யுவர் பொசிஷன்? இதற்கு முன்னால நீங்க இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சொல்றேன். நீங்க அந்த இந்தியாவுடைய பாலிசியில இலங்கை ப்ரோ சீனாவா இருந்ததுல கூட இப்ப கொஞ்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணிட்டதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க இழக்க முடியாது என்ற காரணத்தினால மிக அழகாக அந்த காஸ்டி பிளெஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் எந்த விதமாக தடையே இல்லாமல் இலங்கையை கொண்டு இது சீனாவை உட்காந்து வைக்க முடியாது, நாங்கள் செய்வோம். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இந்தியாவுடைய பிரியாரிட்டி ரீகன்சிலியேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். உடனடியாக அவர்களுக்கு அரசியல் ரீதியான தீர்வும் உரிமைகளும், அதே மாதிரி அவர்களுக்கான
வாழ்வியல் முன்னேற்றங்களும் தேவை. அதற்கான விஷயங்களை இந்திய அரசு செய்ய ஆரம்பித்து அதுல பலன்களை கண்டிருக்கிறது. 10,000 வீடுகளுக்கான நிலம் கையகப்படுத்துறது அதெல்லாம் சரி. கேள்வி, இந்த இனப்படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்மானம் இங்கேயும் இந்தியாவால சர்வதேச சமூகத்திலையும் குறைஞ்சபட்சம் இங்க நம்ம வந்து வழிமொழியணும்னு ஒரு கோரிக்கையை ஏற்கல. நீங்க அது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் வந்து ஏற்கனவே வெளிநாட்டினுடைய இதுல வந்து வேற ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் ப்ரோப் பண்ணக்கூடாது என்பதுல இந்தியாவுடைய பாலிசி, இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி. ஒவ்வொரு நாட்டுக்கும் அது எப்படி மாறுது இல்லையா? எந்த வேற எந்த நாட்டுல அந்த மாதிரி இப்ப சமீபத்துல நீங்க நரேந்திர மோடி அரசாங்கம், அதாவது நீங்க ஸ்ரீலங்கா மேல ஒரு இன்டர்நேஷனல் என்கொயரி கூடாது அப்படிங்கிறது இல்ல, நாம அதற்கு பார்ட்டி கிடையாது. அதைத்தான் வந்து தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு தெரியாது, நிறைய முறை விவாதிச்சிருக்கோம். தேர்தலுக்கு முன்பு சர்வதேச விசாரணை வேணும்னு சொன்னீங்க, தேர்தலுக்கு பிறகு கூடாதுங்கிறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இந்தியா எடுத்ததே இல்லைங்கிறீங்க. நரேந்திர மோடி அரசாங்கமே எடுத்திருக்குங்கிற. இப்ப சமீபத்துல இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்துல இஸ்ரேல் மீது ஒரு சர்வதேச விசாரணை வரும்போது ஆதரிச்சு ஓட்டு போட்ட அரசாங்கம் நரேந்திர மோடி. அதாவது நாம தமிழருடைய விஷயத்துல இங்க பார்க்கிறோம், நம்மளுடைய உறவான தமிழருடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த ராஜீவ் சேனரத்னாங்கிற ஹெல்த் மினிஸ்டர், அவர் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் சிலோன், அவர் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இன்டர்நேஷனல் அப்ரூவ்டு டொமஸ்டிக் என்கொயரி, அப்புறம் இன்டர்னல் கிரெடிபிள் டொமஸ்டிக் என்கொயரி அதை வைப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அவர்கள் அந்த நாட்டினுடைய இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ராஜபக்ஷ அரசாங்கத்திலிருந்து இவர்கள் மாறுபட்டு வைப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது விஷயம் சொல்லிடுறேன், அதாவது மிஸ்டர் யோகராஜன் சில முதற்கட்ட கருத்துக்களை மட்டும் நான் கேட்க விரும்புறேன். இது வடக்கு நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு இனப்படுகொலைங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தோட சொல்ல போனா அதை ரொம்ப சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் பற்றி தான் பேசி வருகிறோம் திரு யோகராஜன். இது சார்ந்த உங்களுடைய முதற்கட்ட கருத்து? அதாவது இதே ரெசல்யூஷன் வட மாகாண சபையில திரு சிவாஜிலிங்கம் அவர்களால் முன்பு கொண்டு வரப்பட்ட போது வடக்கின் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் கூடாது என்று அன்று எதிர்த்தார். அன்று இதே பிரேரணை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்று மீண்டும் அதை வலியுறுத்துகின்றார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் இருப்பது நான் கூட காணக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையாக ஒரு சங்கடமான ஒரு நிலையை இங்கு இலங்கையிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக வடகிழக்கு விடயத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசாங்கம் விட்டுக் கொடுப்போடு செயல்படுகின்றது. புலிகள் இதை மீண்டும் வளர விட்டு விடுவார்கள் என்ற ரீதியிலே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். அந்த சூழ்நிலையில் இன்று மீண்டும் ஜெனோசைட் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பாவித்து அவர்கள் உபயோகிப்பது ஒரு சங்கடமான நிலையிலே ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசாங்கத்தை நிறுத்தி இருக்கின்றது. இல்ல விட்டு கொடுக்கும் மனோபாவத்தோடு செயல்படுது அப்படின்னு சொல்றீங்க. உங்கள்கிட்ட தான் கேள்வி. ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டை சி.வி. விக்னேஸ்வரன் வடக்கு மாநில முதலமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே மீதுதான் வைக்கிறார். ராணுவத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு விவகாரத்துல ஏன் இவ்வளவு கடுமையை பின்பற்றுகிறார்கள்? ஏன் வந்து அதுல வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய மனோபாவத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேற்கொள்ள மாட்டேங்கிறார் அப்படிங்கறத சி.வி. விக்னேஸ்வரனுடைய குற்றச்சாட்டு. அதுலயே அந்த விட்டுக் கொடுக்கும் மனோபாவம் வரலன்னு கேட்கிறார். அதாவது நான் உண்மையாக ஒரு தமிழர் ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு பிரதேச உறுப்பினர் என்ற ரீதியில் இந்த விடயத்திலே ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் 3 மாதங்களில் மீண்டும் தேர்தலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. மோடி அவர்கள் இந்திய இடத்திலே இங்கே வெற்றி பெற்றது போல இலங்கையிலே சிங்கள மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளிலே திரு மஹிந்த ராஜபக்ச வெற்றி அடைந்திருந்தார். சிறுபான்மை மக்கள் அதிகமான வாழும் மாவட்டங்களில் மாத்திரமே எதிர்கட்சியின் வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அவர்களால் பெரும் வெற்றியை பெறக்கூடியதாக இருந்தது. ஆகையினால் இன்று
ஒரு சங்கடமான சூழல். இது விடயமாக தமிழ் மக்கள் புரிந்துணர்வோடு செயல்பட வேண்டும். இங்கு இருக்கும் அரசியல் நிலைமைகளை உணர்ந்து செயல்படுவது மிக அவசியமாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். சி.வி. விக்னேஸ்வரன் கேட்கிறார், தமிழர்களுடைய நிலைமையை பெரும்பான்மை மக்களுக்கு எடுத்துரைக்க அரசாங்கம் ஏன் அதை செய்யலாமே அப்படின்னு கேட்கிறார். என்ன செய்யலாம்? இல்ல, இப்ப இன்னைக்கு வடக்குல ராணுவத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெரும்பான்மை மக்களுக்கு எடுத்து உரைப்பது தானே ஒரு சரியான நிலையா இருக்கணும், அதைத்தானே அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். நிச்சயமாக அதை அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதே என்னுடைய எண்ணமாக இருந்து வருகின்றது. ஆனாலும் இன்று இருக்கும் சூழலை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். மீண்டும் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்ற தேர்தலிலே பேசி பிரதமராக வேண்டும் என்ற ஆசையிலே காத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு இடம் கொடுக்க போகின்றோமா அல்லது சிங்கள மக்களோடு இணைந்து நிரந்தரமான ஒரு ஆட்சியை இலங்கையிலே உருவாக்கி அந்த ஆட்சியோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி நிரந்தரமான தீர்வு ஒன்றை நோக்கி செல்வதா என்பதை தமிழ் மக்கள் இன்று உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நான் இங்கே கூறி வைத்து விரும்புகிறேன். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளிலே முழுமையான நம்பிக்கை கொண்ட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் தென்னிலங்கையிலே வாழும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் நான் வடக்கிலே வாழும் தமிழ் சகோதரர்களை நான் கேட்டுக்கொள்வது புரிந்துணர்வோடு செயல்படுங்கள். இந்த 3 மாதங்களில் நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துவிட முடியாது. ஆனால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையிலே வரும் அரசாங்கத்தினால்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அதற்கான மனோபாவம், அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவராக நாம் ரணில் விக்ரமசிங்க அவர்களை காண்கின்றோம். அவரோடு ஒத்துழைக்கக்கூடிய எல்லா மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒரு ஜனாதிபதியை இன்று தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இந்த கூட்டு ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் வீரமாக பேசுவது நமது குறிக்கோளை அடைய முடியாது. விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக அமைகிறது. Give us some time அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. புதிய பரிணாமத்தை எட்டுகிறதா இந்திய இலங்கை உறவு? இதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான தலைப்பு. நாம் தமிழர் கட்சியின் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நிச்சயமாக வடக்கு மாகாணத்துல இந்த ராணுவம் பின்வாங்கப்படணும், ஒரு டீமிலிட்டரைசேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்டகால கோரிக்கை. அது நடக்கல அப்படின்னாலும் கூட இந்த ராணுவம் கைவசம் இருக்கக்கூடிய நிலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவோ இல்ல நீண்ட நாட்கோரிக்கையான ஒரு மிலிட்டரி கவர்னர் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு முடிவோ இவையெல்லாம், அதுவும் 13வது சட்ட திருத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களோ, இந்த விஷயங்கள்லாம் ஒரு வெல்கம் மூவ் அப்படிங்கறது நீங்க ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்ல, இதுல நான் அதான் சொன்னேன் ஏற்கனவே, அவருடைய அதிபரை இந்த கவர்னரை மாத்தினது அப்படிங்கிறது அது ஒரு கண்துடைப்பு தான். ரொம்ப எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத்தனை காலம் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் மீண்டும் கொண்டு போய் அங்க கவர்னரா போட்டிருக்கீங்க. அதை வரவேற்கிறோம்னு சொன்னா இருந்தவருக்கு ஒரு பரவாயில்ல வரவேற்று குற்றச்சாட்டு வடக்கு மாகாண முதலமைச்சர் கூட பெரிய அளவுக்கு வைக்கலையா? பெரிய அளவுக்கு வைக்கல, வச்சிருக்காரா இல்லையா? இல்ல, திரு யோகராஜன் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க. இல்ல, நான் உங்களுடைய கேள்விக்கே முன்னே பதில் சொல்றேன். உங்களுக்கு திருப்பி வரேன் திரு யோகராஜன். உங்களோட அதாவது இப்போ மிலிட்டரி அங்கிருந்து எடுக்கணும், ராணுவத்தை நீக்கணும் அப்படிங்கிறது பிரச்சனை. ஆனால் கடந்த வாரம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, ராணுவம் காவல்துறையினுடைய வேலையை செய்யலாம் என்று சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? எந்த ராணுவம் எங்கள் மக்களை கொன்று அழிச்சதோ அந்த ராணுவத்தை கொண்டு போய் மக்களை பாதுகாக்கிற காவல்துறையா மீண்டும் நிறுத்த போறீங்க. ஒரே ஒரு சட்ட மாற்றம். ஆனால் ராணுவம் அங்கிருந்து வெளியே போகுது என்பதற்கான எந்த அறிகுறியும் இந்த நாள் வரைக்கும் கிடையாது. நீங்க, நான் கேட்கிறேன், வடக்கு மாகாண மக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்துதானே விக்னேஸ்வரன் ஐயா உட்கார வச்சிருக்காங்க முதலமைச்சரா. அவரு இனப்படுகொலை நடந்திருக்குன்னு தீர்மானம் போடுறாருல. உங்களுடைய நாட்டினுடைய நிலை என்ன? ஒரு முதலமைச்சர் போய் பேசுறாரா? அப்போ அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி பல கட்டங்களில் பேசுற விஷயத்தை பேசுவோம். அப்போ அவர் மக்களுடைய பிரதிநிதியா தெரியும், பங்கேற்ற போதோ இல்லாட்டி ஒரே செய்தி, ஒரே செய்தி பங்கேற்ற போதோ மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் இருந்தார்.
நான் இங்கே வந்தபோது அவர் தெளிவாக சொன்னார், நான் வெளிப்படையாக பேசினால் நாடு திரும்ப முடியுமா என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்படி இருக்கிற சூழல்ல அவர் வச்ச கருத்துக்களை நாம் விமர்சிச்சோம். இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு அவர் அதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தை தெளிவாக சொல்லிதான் பேசியிருக்கார். இந்த காலத்தை விட்டால் இனி ஒரு காலம் நமக்கு வாய்க்காது. எனவே மார்ச் மாதம் ஜெனீவாவிலே இந்த சர்வதேச அரங்கத்திலே இந்த முகத்திரையை கிழிக்க வேண்டும். எனவே நான் இந்த தீர்மானத்தை போடுகிறேன் சொல்றார். அப்ப ஒரு முதலமைச்சர் பொய் பேசுறார் என்பதாகத்தான் நம்ம பொருள் கொள்ள போறீங்களா? திரு யோகராஜன், உங்களுடைய கருத்து எதற்கு? அதாவது வடக்கிலையும் கிழக்கிலையும் கவர்னர் ஆளுநரை மாற்றியிருக்கிறார்கள். இந்த 2 உத்தியோகத்தர்கள் இலங்கை அரசாங்கத்தின் சிவில் சர்வீஸிலே வேலை செய்தவர்கள். உங்களுடைய IAS போன்ற உத்தியோகத்தர் IFS வேலை செய்த ஒரு உத்தியோகத்தரையும் நியமித்திருக்கின்றார். இந்த 2 உத்தியோகத்தர்களும் எல்லோருடைய மதிப்பை பெற்ற இனவாதிகள் அல்லாதவர்கள் என்று நிச்சயமாக நம்பக்கூடியவர்கள். நான் அவர்களோடு சர்வதேசிய நாடுகளோட ஐயா போய் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு ஆதரவா பேசியிருக்காரா இல்லையா? அப்படி பேசியதாக எந்த இதுவுமே இல்லை. கடந்த அரசாங்கம், அதாவது 2001 2004 ஆண்டு வரை பிரபாகரன் அவரோடு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டதற்கு பிறகு அந்த காலத்திலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் தான் இன்று கிழக்கு மாகாண சபையின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகையினால் அவரை நாம் நம்பி செயல்படலாம். அவரை பற்றிய முழுமையான விவரங்கள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கண்துடைப்பு என்று கூறினார்கள். கண்துடைப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது இதற்கு முன்பு முதலமைச்சருக்கு மேலே இருந்த ஆளுநரும் அவருக்கு கீழே செயல்பட்ட பிரதான செயலாளரும் இருவருமே அவரோடு ஒத்துழைக்காதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று அவருடைய விருப்பத்தையும் கேட்டு அறிந்து இந்த 2 நிர்வாகிகளும் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 13வது திருத்த சட்டம் ஏனைய மாகாணங்களிலே செயல்படுவது போல வடக்கிலும் கிழக்கிலும் இதற்கு முன்பு செயல்பட்டது கிடையாது. ஆனால் இன்று செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படுத்தியிருக்கின்றது, நிச்சயமாக ஏற்பட்டிருக்கின்றது நான் கூற முடியும். ஆனால் அதை தவிர ராணுவத்தை மீளப் பெறுவதை பற்றி பேசப்படுகின்றது. ராணுவம் இலங்கை முழுவதிலும் கேம்ப்ஸ், அதாவது ராணுவ முகாம்கள் இருந்து வருகின்றன. அதே போன்று ராணுவ முகாம்கள் வடக்கிலும் தொடர்ந்து இருக்கும். முகாம் இருக்கின்றது என்பதால் அந்த ராணுவம் அன்றாட செயல்பாடுகளில் ஈடுபடுகிறதா இல்லையா என்பதையே நாம் பார்க்க வேண்டும். இதே ராஜபக்ச அரசாங்கமும் சொன்னது அவங்க இன்டிமிடேட் பண்ணல அன்றாட வாழ்க்கையில. ராஜபக்ச அரசாங்கமும் சொன்னது ராஜபக்ச அரசாங்க காலத்திலே வடக்கிலே எல்லா சிவில் நிர்வாகமும் அந்த ராணுவத்தினாலேயே செய்யப்பட்டு வந்தது. அதிலிருந்து இன்று மீளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறையே ஒரு மாதத்தில் சட்டம் வந்திருக்க அது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வடக்கிலே இருக்கும் காணிகள், அதாவது மக்களுடைய நிலங்கள் மீண்டும் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுமார் 3000 ஏக்கர் நிலத்திலே ராணுவம் பயிர் செய்கையும் அதே போன்று அவருடைய அன்றாட தேவைகளுக்கும் பாவித்துக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் திருப்பிக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் சத்தம் போட்டு சொல்லிக் கொண்டு செய்யவில்லை. ஆனால் அங்கே யதார்த்தமாக பார்க்கும் போது இப்போ நம்ம எல்லாம் பார்க்கும்போது we should not get lost in the minutiae. இப்போ எந்த கான்டெக்ட்ல நம்ம இதெல்லாம் விவாதிக்கிறோம்? ஒரு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் ஒரு அயல் நாட்டுக்கு முதல் விஜயமாக வருகிறார். அதற்காக என்னென்ன நடக்கிறது, அது where does it point to, what are the pointers, அதுதான் பார்க்கும்போது திரு யோகராஜ் அவர்கள் நன்றாக ஞாபகம் இருக்கும். திரு ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருக்கும்போது அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இதே மாதிரி டிமிலிட்டரைசேஷன் பிரச்சனையில எல்லாமே பிரிந்து போய் அமைதி பேச்சுவார்த்தையில் நிறுத்தப்பட்டு ஒரு இடையூறாக இருந்து நடந்த துன்பகரமான நிகழ்வுகள் எல்லாருக்கும் தெரிந்தது.
இப்ப நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு 100 நாட்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 100 நாட்கள் இதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை செய்கிறார்களா, அதை நோக்கி செல்கிறதா என்று பார்த்துதான் நாம் ஆய்வெடுக்க வேண்டும். யோகராஜன் சொல்வது போல் 100 நாட்களில் ஒரு பாராளுமன்ற தேர்தலும் வரலாம். ஆகையால் உட்கட்சி பிரச்சனைகளும் இருக்கலாம், உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகளும் இருக்கலாம். எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ திரு யோகராஜை கேட்க விரும்புவது, என்ன ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் டு இந்தியா தி நியூ கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ்? யோகராஜன், அதாவது இதற்கு முன்பு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் 13 தாண்டி நாம் செல்வோம் என்று யுத்த காலத்திலே கூறினார்கள். அப்போது சர்வகட்சி மகாநாடு ஒன்றை அமைத்து அதிலே நானும் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அந்த தீர்வு ஒன்றை காண வேண்டும் என்று கூறினார்கள். யுத்தம் முடிந்தவுடன் தீர்வை பற்றி பேசவில்லை, நாம் வென்று விட்டோம், இனிமேல் தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய அரசாங்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் அவர்கள் நியாயமான ஒரு அரசாங்க யந்திரத்தை உருவாக்க வேண்டும் என்பதிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஜனாதிபதி முறையை மாற்ற வேண்டும், பாராளுமன்றத்திற்கு பதில் கூறும் ஒரு பிரதம அமைச்சர் தலைமையிலே அரசாங்கம் உருவாக வேண்டும். இதற்கு முன்பு இருந்தது போல சுதந்திரமான தேர்தல் கமிஷன், போலீஸ் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பதையே 100 நாள் திட்டத்திலே ஏற்றிருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் தான் வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றம் மூலம் பேசி தீர்க்க வேண்டும் என்பதே இந்த 100 நாள் திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த புதிய அரசாங்கத்திலே தமிழர்களையும் அழைத்து இணைத்துக் கொண்டு அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 100 நாள் அரசாங்கத்தில் கூட திரு சம்பந்தன் அவர்களை நம்மோடு இணைந்து இந்த ஆட்சியிலே பங்காளராக வர வேண்டும் என்று நாம் அழைத்தோம். ஆனால் தற்போது அவர்கள் அதற்கு தயாராக இல்லை என்று கூறிவிட்டார்கள். புதிய அரசாங்கம் தேர்தலுக்கு பின் அமையும் போது இணைந்து அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களுடைய தேவைகள், அபிலாஷைகள், அவர்களுடைய அரசியல் நோக்கங்களை மனதிலே கொண்டுதான் நாங்கள் எதிர்காலத்திலே செயல்படுவோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அவருக்கு வழங்கியிருக்கிறோம். இந்த நிலையத்தில் எஸ்.ஆர். சேகர் மற்றும் இவருடைய ரொம்ப சுருக்கமான இறுதிக்கட்ட கருத்து. அதாவது அங்க வடகிழக்கு மாகாணத்திலே இதே மாதிரி இனப்படுகொலை பற்றி தீர்மானம் போடக்கூடிய அளவிற்கு முன்னாலே வாயை திறக்க முடியாது தமிழகத்திலே உள்ளவர்கள் தயவு செய்து வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு நிலைமையிலே இருந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது இப்போது ஒன்று தெரிகிறது. இரண்டாவதாக அவர்கள் அடுத்த தேர்தலை சந்திக்கிறார்கள், அதில் ராஜபக்சே வந்து விடுவார்கள் என்று இவர்கள் சொல்லுகின்ற, நமக்கு இலங்கையில நேரடியாக இன்னைய ரிப்போர்ட்டிங் தெரியாது. ஆகவே அந்த கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படி ஒரு கூற்றை வைக்கிறார்கள். ஒருவேளை அப்படி வந்தால் அது ஒரு மிகப்பெரிய அளவிலே இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் போக்கு இன்னும் கீழே போய் கூட ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். ஏன்னா இன்றைய சூழ்நிலையிலே இந்தியாவுடைய நிலைப்பாடாக ரீகன்சிலியேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனை அவர்களுக்கு வரவழைப்பதிலே முக்கியத்துவமாக இருந்து கொண்டு மேலும் படிப்படியான முன்னேற்றத்தை அங்கு வருவதிலே இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கான வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது வருகின்ற ஸ்ரீசேனாவினுடைய விஜயத்திலே அவைகளை சட்டபூர்வமாக ஒப்பந்தங்கள் மூலம் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி வாதம் ரொம்ப சுருக்கமா. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அல்ல, சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் தங்கள் திருவாய்களை அமைதியாக வைத்திருந்தாலே தமிழ் மக்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நான் முடிச்சிட விரும்புகிறேன். இப்ப முடிவுகள் வந்த பிறகு திரு சுப்பிரமணியன் சுவாமி அதிகமா இந்த வாரத்தில் கருத்து சொல்லல அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். இந்த நிலையில நேர்களுடைய கருத்து என்ன கேட்கலாம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்துக்கான காரணம் என்ற கேள்விக்கு புதிய இலங்கை அரசு என்று 68%, இந்திய நெருக்கடி இதற்கு காரணம் என்று 15%, ஐநா பயம் என்று 17% சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் புதிய ஸ்ரீலங்கா அரசு என்று 68%, இந்திய நெருக்கடி என்று 15%, ஐநா பயம் என்று 17% சொல்லியிருக்கிறார்கள். மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் புதிய ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீது மிக அதிகமாகவே இருக்கின்றன. அவையெல்லாம்
செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது. ஒரு ராணுவம் திரும்ப பெறுதல் உட்பட பல கோரிக்கைகள், இன்னும் நீண்ட நாட் கோரிக்கைகள் இருக்கின்றன. அவை செயல்பட வேண்டும். இந்தியா வருகிறார் மைத்ரிபால சிறிசேனா. இதில் என்னென்ன உடன்படிக்கைகள் எட்டப்பட இருக்கின்றன, என்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன, ஒரு புதிய பரிணாமத்துக்கு தொடக்கமாக இருக்க போகிறதா, இல்ல பழைய விஷயங்களுடைய நீட்சியாக இருக்க போகிறதா, இவற்றையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பேராசிரியர் கல்யாண சுந்தரம், திரு SR சேகர், திரு சம்பந்தன் மற்றும் இலங்கையிலிருந்து பங்கு பெற்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு யோகராஜன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. இந்தியாவுடைய பழம்பெரும் கட்சிகள்ல மிக முக்கியமான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனா சமீபத்துல தொடர்ந்து பல தோல்விகளை, இன்னும் சொல்ல போனா பல படுதோல்விகளை சந்தித்து வருகிறது. கடைசியில நடந்த டெல்லி தேர்தல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக காங்கிரஸ் கட்சிக்கு. ஒரு சீட்டு கூட, அதாவது தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த டெல்லியில ஒரு சீட்டு கூட வாங்க முடியாத ஒரு நிலை. வாக்கு சதவீதத்திலும் மிகப்பெரிய சரிவு. பாரதிய ஜனதா தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய கருத்து காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை அமைப்போம் அப்படின்னு. அது சாத்தியமாகி வருகிறதா? அப்படி ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த தேசத்துக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் எழுகிறது. ஒரு பலவீனமான ஒரு எதிர்கட்சி, ஒரு முக்கியமான எதிர்கட்சி பலவீனம் அடைவது அப்படிங்கிறது ஆரோக்கியம் தானா ஒரு ஜனநாயகத்துக்கு, உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகின்றனர்களே. காங்கிரஸ் கட்சியானது இருந்து வருகிறது. காங்கிரசுடைய தொடர் பின்னடைவுக்கு, இந்த சரிவுக்கு காரணங்கள் என்ன? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ஆனந்த் அவர்களும், சுமந்த் சி ராமன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய முதல் கேள்வி திரு ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு. பாரதிய ஜனதா ஒரு தேர்தல் முழக்கமாக சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதம் அப்படிங்கிறது. இது சாத்தியமாங்கிற தாண்டி சமீபத்திய தேர்தல் முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போது, இன்னைக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இருந்தில்லை, 2012 அதற்கு முந்தைய தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்தாலும் கூட தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. அந்த ஒரு சரிவு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் மேக்னிட்யூட் ஹஸ் பீன் ஹியூஜ். அதாவது இந்த தொடர்ந்து படுதோல்வி, தொடர்ந்து சரிவு என்பதெல்லாம் வரலாறு தெரியாதவர்களுடைய வார்த்தைகள். காரணம், ஏறத்தாழ இந்தியாவுடைய 67-68 ஆண்டுகள் வரலாற்றில் 58 60 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டது. மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆளுகின்ற ஒரு கட்சி, பல மாநிலங்களிலும் பல படுதோல்வியை சந்தித்த அந்த கட்சி சில ஆண்டுகளிலே மீண்டும் அங்கே ஆட்சியை பிடித்திருக்கிறது, தமிழகத்தை தவிர. இப்ப ஒரு உண்மையை நாம் சொல்லியாகணும். வரலாறு என்ன? ஜனதாதளம் ஆட்சியை பிடித்தது. அந்த நேரத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஜனதாவுடைய ஆட்சி இதே போன்றுதான். அதே போன்று பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலே 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதாவும் ஆட்சியை பிடித்தது. மீண்டும் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதனால வரலாறு என்பது என்னன்னு சொன்னா, இந்தியாவில் ஒரு அசைக்க முடியாத சக்தி காங்கிரஸ் என்பது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய தோல்வி எல்லாம் இந்த ஓரிரு ஆண்டுகளுக்கு உள்ளாக உள்ளது. சரி, இந்த தோல்வி கூட என்ன ஆகும்? மீண்டும் இந்த 5 வருடம் மோடி நிலைக்க முடியுமா? ஏன் முடியாது? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவரு அமித்ஷா சொல்வது, மோடி சொல்வதுதான் உண்மை என்று சொல்லும் போது இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி RSS காரர்களை முதல்வர்களாகவும் கவர்னர்களாகவும் கட்சி வேட்பாளர்களாகவும் ஆக்கியது மட்டுமல்ல, சத்தீஸ்கர்ல 4 RSS மேயர் வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதுவும் பாரதிய ஜனதாவால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஒரு வரலாறு, பாரதிய ஜனதா தண்டிக்கப்பட்ட போதும் கூட அதற்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக காங்கிரஸ் மக்கள் பார்க்கல. 0 சீட்டுகள் உங்களுக்கு அப்படிங்கிறது நீங்க அதாவது தோற்கடிக்கப்பட்டு 1 வருஷம் தான் ஆச்சு. இந்த 5 வருஷமாவது மினிமம் இருக்கணும். அந்த நேரத்தில் மிளிர்ந்த 2 கட்சிகள் ஆம் ஆத்மியும் பாஜகவும். பாஜக தான் ஆட்சியை பிடிச்சிருக்கு. 31 சீட்டும் கூட்டணி கட்சியோட 33 சீட்டுகளையும் பெற்ற கட்சி. ஏன் அந்த கட்சி இன்றைக்கு மண்ணை கவியது? எங்களுக்கு இழப்பு 8 சீட்டுகள், அவர்களுக்கு இழப்பு ஏறத்தாழ 29 சீட்டுகள். ஒரே நிமிஷம், 1% பாரதிய ஜனதா எடுத்துக்கிட்டா வாக்கு சதவீதம், அதாவது ஒரே ஒரு விஷயம், இந்த வாக்கு சதவீதம் என்பது பல நேரங்களில் பார்த்தது. ஒரு வரலாறு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்திரா காந்தி ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்பட்டார் எமர்ஜென்சிக்கு பிறகு. ஆனால் 2-3 வருடங்கள் எப்படி, எந்த அளவுக்கு சொன்னா,
ஒரு அபிமன்யு ஒரு கர்ணனுக்கு எப்படியெல்லாம் அவருடைய பலத்தை பிரித்து எந்த அளவுக்கு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், வியூகத்திலே கொண்டு போகப்பட்ட மாதிரி பாபா ராம்தேவ்ல இருந்து ஆம் ஆத்மி மட்டுமல்ல அண்ணா ஹசாரில இருந்து இவ்வளவு நிலைகளை காங்கிரஸ் கட்சி டெல்லிக்கு டெல்லி தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் நிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போயிடுச்சு. அதுதான் விஷயம். மாத்தி சொல்றீங்க? இல்ல இல்ல, ஆமா இல்ல, அதாவது எனக்கு 1 கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகல. அதுதான் இல்ல, நான் சொன்னதுதான் கரெக்ட். ஏன்னா எதிரிக்கு 1 கண்ணு தான் போயிருக்கு, உங்களுக்கு தான் 2 கண்ணு. பர்சன்டேஜ்ல 10% கம்மியா டெல்லியில இத்தனை ஆண்டு 15 வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சி 10% குறைவான வாக்குகள் பெறாங்க டெல்லியில, அதுவும் நேஷனல் கேபிட்டல்ல. இவர் சொல்றதுல ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, பாஜகவுக்கு எந்தெந்த மாநிலங்களில் பெரும் எதிரி வேறு கட்சிகள் இல்லாமல் இருக்கிறதோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட், மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காங்கிரஸ் என்சிபியோ கிட்டத்தட்ட ஒன்னா நினைச்சாக்க அதுவும் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட், சத்தீஸ்கர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட். இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ட் காம்படிஷன் இருக்கும் மாநிலங்களில் நாளைக்கு பாஜகனுடைய மத்திய அரசு செயல்பாடுகள் சரியில்லைன்னாக்க ஒண்ணுமே செய்யாம காங்கிரஸ் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாநிலங்களில். ஆனால் டெல்லியினுடைய ரிசல்ட் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், காங்கிரஸ் அல்லாத ஒரு வலுவான ஒரு சேலஞ்சர் இருக்கும்போது பாஜகவுக்கு, காங்கிரசுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவு இருக்குங்கிறது ஒரு அந்த ஆப்பினுடைய வின் அது நிரூபிச்சிருக்கு. மிக முக்கியமா காங்கிரஸ் போன்ற ஒரு செகுலர் காம்பினேஷன் இருக்கிறது நல்லதுதான். ஆனால் தற்போது இருக்கிற காங்கிரஸ் அது ஒரு சில மாறுதல்கள் வர வேண்டும். அது நிச்சயமா அவங்களே ஒத்துப்பாங்க. ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தணும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுவது அதாவது காந்தி பரம்பரை, அதாவது இந்திரா காந்தி நெஹரு காந்தி பரம்பரை அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அதுவே இன்று அவர்களுக்கு ஒரு லயபிலிட்டியாக, ஒரு பலவீனமாக மாறி வருகிறதுங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. காங்கிரசுடைய தொடர் தோல்வி, தொடர் சரிவு பல கேள்விகளையும் விவாதங்களுக்கும் வித்திட்டு இருக்கிறது. நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். ராகுல் காந்தி கிட்டத்தட்ட இந்த ஒரு மாணவர் அணியிலிருந்து, யூத் விங்ல இருந்து அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்த காலத்திலிருந்து பல மாநில தேர்தல்களுக்கு அவர் தலைமையேற்றிருக்கிறார். அவர் தலைமையேற்று எந்தெந்த தேர்தல்களை எல்லாம் காங்கிரஸ் சந்தித்திருக்கிறதோ தொடர் தோல்வி. அப்படி இருக்கும்பொழுது இந்த தோல்விகள்ல இருந்து ரொம்ப வசதியா ராகுல் இன்சுலேட் பண்ணிருந்தீங்க. அதாவது கடந்த வாரம் நடந்த ராஜஸ்தான் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சியில கிராம பகுதியில சரிசமமாக பாரதிய ஜனதாவுக்கு இணையாக காங்கிரஸ் வென்று இருக்கிறது. மாநகர் பகுதிகளிலே 60 விழுக்காடு பாரதிய ஜனதா ஜெயித்திருக்கிறது, 40 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, சத்தீஸ்கர் நடந்த மேயர் தொகுதி அந்த உள்ளாட்சிக்கெல்லாம் காரணம் லோக்கல். ஒரே ஒரு விஷயம், அதாவது இந்திரா காந்தி இருக்கும் போதும் சில தொடர் தோல்வி வந்தது, பழைய பெருந்தலைவர் காமராஜ் இருக்கும் போதும் சில தொடர் தோல்வி திருப்பி வெற்றியை பெற்றார்கள். அதே போன்று ஏன் ராஜீவ் காந்தி இருக்கும் போதும் இந்த நிலை ஏற்பட்டது. இது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்ப பிஜேபி வந்திருக்கு, பிஜேபிக்கு தொடர் வெற்றி வரும். 2007 இருந்து 2015 வரைக்கும் நீடிக்குமானா ஒரு தலைவருடைய கிரெடென்ஷியல்ஸ், அவருடைய தகுதி நிச்சயமாக எப்படி சொல்றீங்க? 2007க்கு பின்னால் நடந்த, கடந்த வருஷம் நடந்த பல மாநில தேர்தல்கள்ல பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை பறித்திருக்கிறது காங்கிரஸ். ஏன் அதை நீங்க வசதியா மறந்துட்டீங்க? சிறிய மாநிலங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அங்க பெரும்பாலான காரணம் ஆன்டி இன்கம்பன்சி. அங்க இருந்தது பிஜேபி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் மேல மக்கள் அதிருப்தி இருந்தாங்க, காங்கிரஸ் போட்டாங்க. இப்படி இவர் சொல்ற ராஜஸ்தான் அதேதான். ராஜஸ்தான்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ஆன்டி இன்கம்பன்சி என்பதும் இது பேசுறதுக்கு அழகல்ல. நான் என்ன சொல்ல வரேன், தோல்வி வந்துவிட்டால் அது தொடர் தோல்வி. இப்ப டெல்லியில தோல்வி சொல்றீங்க, வெற்றி பெறக்கூடிய கர்நாடகாவில் வெற்றி பெற்றதா இதுக்கு காரணம் ராகுல் காந்தின்னு விவாதங்கள் வெற்றி பெற்ற காரணம் காங்கிரஸ் பிஜேபி தோத்துட்டாங்க. மோடி வெற்றி பெற்றது காங்கிரஸ் தோத்ததுனாலும் சொன்னாங்க. எப்படி இருந்தது? மோடினால ஜெயிக்கலன்னு அர்த்தம் அல்ல. அதாவது சப்ஜெக்ட் நான் பேசி முடிச்சுக்கிறேன், சார் பேசட்டும். நான் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப தெளிவா இருக்கேன்.
அதாவது ராகுல் காந்தி வந்ததுனால தோல்வின்னு சொன்னா அப்ப காங்கிரஸ்னால வெற்றியா? அப்படி அல்ல, இது இயக்க வெற்றி. அந்த நேரத்தில் சில தலைவர்கள் வருகிறார்கள். உங்க கட்சியில இருந்து தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக பிரியங்கா காந்தி வரணும், ராகுல் காந்தி போகணுங்கிற ஒரு கோரிக்கையை உங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மட்டுமல்ல இன்னும் பல தலைவர்களும் ராகுல் காந்தி வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவருடைய தலைமையானது மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அது கட்சியுடைய விஷயம், கட்சி காலம் வரும்போது செய்யும். அந்த தலைமை நீடிக்குமா, புதிய தலைமை வருமாங்கிறது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, காங்கிரஸை மேலும் மேலும் பலவீனப்படுத்துவதற்கு நான் ஏற்கனவே அவங்களுக்கு அபிமன்யும் கர்ணனையும் சொன்னேன். மேலும் மேலும் ஏற்கனவே பாபா ராம்தேவ் போன்றவர்கள் பலவீனப்படுத்தினார்கள், அண்ணா ஹசாரே பலவீனப்படுத்தினார், பாரதிய ஜனதா பலவீனப்படுத்தியது, ஊடகங்கள் பலவீனப்படுத்தியது. இன்றைக்கு மேலும் பலவீனப்படுத்துவதற்கு மேலும் நான் சொல்லி முடியல. ஒரு கருத்தை அதாவது இந்த பலவீனப்படுத்தியதன் விளைவு மேலும் பலவீனப்படுத்துவதனுடைய விளைவு தான் ஒழிய இந்தியாவில் காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி மேலும் தொடரணுங்கிற எண்ணம் முழுவதும் அமைப்பு ரீதியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா காங்கிரஸ். பாரதிய ஜனதா வளர்ந்து வருகிறது, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்காங்க, பட் சில மாநிலங்கள் மட்டுமே உங்களுடைய பிரசன்ஸ் டாமினண்டா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி பலவீனம் அடைவது அப்படிங்கிறது நாட்டுக்கு நல்லதா? இல்ல, பலவீனம் அடைவது நாட்டுக்கு நல்லது அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி ஒரு வைப்ரண்ட் பார்ட்டியாக இருக்கிறது தான் நாட்டுக்கு நல்லது. அது ஏன்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு சார். நீங்க நம்ம இந்த கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்துல நடந்த இல்ல 15 ஆண்டு காலத்துல நடந்த அந்த சீர்கேடுகளை பத்தியே நம்ம பார்த்ததுனால இந்த கட்சியினுடைய உண்மையான எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்ப அதுல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இவர் சொல்றாரு பாஜக பலவீனப்படுத்திட்டாங்க, RSS சொல்லவே இல்ல. ராகுல் காந்தியால் மட்டும் காங்கிரஸ் தோக்கவில்லை சார், ஏற்க மாட்டேன். காங்கிரஸ் மற்ற பெரிய தலைவர்கள் அவர்களுடைய அரகன்ஸ், ஆணவம், அதுக்கு பிறகு கரப்ஷன் சார்ஜ், அவர்கள் நடத்திய அந்த அரசு தோத்தது முழுக்க முழுக்க ராகுல் காந்தி மட்டும்தான். இந்த அரசுக்கு இந்த 10 ஆண்டு காலம் அவர்கள் நடத்திய ஆட்சிக்கு பிறகு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவராக இருந்தா கூட இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருப்பார். அது ஒரு நல்ல ராகுல் காந்தி முடியாது. அந்த ஒரு கட்சியுடைய பேஸாக ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அவர் தான் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி மேல உள்ள கோபம் குறிப்பில் நான் சொல்றேன். இப்ப காங்கிரசுக்கு ஆதரவா இருந்து சில விஷயங்கள் வரும்போது அது காங்கிரசுக்கு எதிராக மாறுது. நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க இந்த 1 வருஷம் 2 வருஷம் காங்கிரஸ் பின்னடைவை நீங்க எடுத்துக்கொண்டு அதை நீங்க ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி மீது திணிப்பதோ, நேற்று டெல்லியில நடந்தது நீங்க சொன்ன ஆணவமும் அகங்காரமும் என்று நீங்க எல்லாருமே சொல்றாங்க. மோடி அமித்ஷா கூட்டணி சொல்றாங்க. நாங்களும் அதை சொல்ல விரும்பல, அதை பத்தியே பேசக்கூடாது எங்க தலைவர் சொல்றாங்க. ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும், கீழே விழுந்தவன அடிச்சு எவ்வளவு நாள் மிதிக்கலாம், நிக்கிறவன அவ்வளவு சீக்கிரம் ஒன்று இப்ப நிக்கிறது பாரதிய ஜனதா. இன்னைக்கு கீழே விழுந்தவர்கள் எழுவார்கள். எழும் பொழுது இதே நம்ம என்ன பேசுவோம், மோடி விழுந்ததுக்கு என்ன காரணம், பாரதிய ஜனதா விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேச போறோம். தவறு என்ன என்றால் இந்த ஆட்சி அந்த யூபிஏ அரசாங்கத்தினுடைய அந்த சீர்கேடு நடந்து கொண்டிருக்கும் போது தடுக்காமல் இருப்பது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வரும்பொழுது ராகுல் காந்தி மக்களுக்காக அவமதிக்கிறாங்க. ராகுல் காந்தி நம்ம சொன்னாங்க டோல்கேட் நடக்கிறது தெரியாதா, பிரதம மந்திரி ஆபீஸ்ல இருந்து போயிருக்கு, 2G நடக்கிறது தெரியாது. நீங்க என்ன செய்வீங்க, அதிகாரத்துல தலையிடுறாங்க சொன்னீங்களா இல்லையா? ராகுல் காந்தி நடந்தது தெரியவில்லைன்னே வச்சுப்போம். அதுக்கு பிறகு கரெக்டிவ் மெஷர்ஸ் கொண்டு வரதுக்கு சிபிஐ மூலமாக சிபிஐ என்ன பண்ணீங்க? இது இந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கு நிச்சயமாக அதுல நடந்த அனைத்து முறைகேடுகளுக்கும் ராகுல் காந்திக்கும் பொறுப்பு இருக்கிறது. மட்டும் இல்ல, இந்த சில குளறுபடிகளை பெரிதுபடுத்தி சொல்லிதான்
அந்த வியூகத்துக்குள்ள தள்ள முடியும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், தவறுகள் இருந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்துல ஒட்டுமொத்தமாக ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போனார்கள். ஏன் ராஜீவ் காந்தியுடைய போபாஸை வச்சு இன்னைக்கு இந்தியாவில் வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. மீண்டும் காங்கிரஸ் வந்தது என்ன காரணம்னா, அதை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் சரியா இல்லை. மோடி எப்படி வளர்ச்சி சொல்லி வளர்ச்சி காமிக்கலையோ அந்த நிலையில் கேஜ்ரிவாலுக்கு வந்தா இதான் ஒரு ரீவைவல் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு பாசிபிளா இல்ல அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இல்ல. இந்தியாவில் எப்பவுமே பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் சும்மா இருந்தாலே ஆளும் கட்சி செய்ய ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆட்சி கொடுத்தாங்கன்னா எதிர்கட்சி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஒரு பிஜேபி மீது இருக்கக்கூடிய கோவத்தை அதுக்கு ஒரு வடிகால டெல்லி நீங்க டெல்லியை வச்சுட்டு நீங்க ஊடகங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் டெல்லியை நீங்க வந்து ஒரு தனி மாநிலமா பார்க்க முடியாது. ஒரு குட்டி இந்தியான்னு காங்கிரஸ் ஒரு விஷயம் உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதனால பை டிஃபால்ட் பிஜேபியினுடைய அரசாக இருக்கட்டும் இல்ல அந்த மாநிலங்கள் இருக்கிற அரசாக இருக்கட்டும் எங்கெங்க டைரக்ட் ஃபைட் இந்த ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இல்லாத மாநிலங்கள், இப்போ உதாரணத்துக்கு சார் சொன்னது ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யல. வசுந்தரா ராஜே அரசின் மீது இருக்கும் அதிருப்தி இவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது. ராகுல் காந்தியினுடைய டைனாமிக் லீடர்ஷிப் 28 இடத்தை ஜெயிச்சு 28 இடத்துல ஜெயிச்ச ஆம் ஆத்மி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாம டெல்லியில ஆக்குனாங்க இல்லையா? நம்ம கண்ணு முன்னாலதான் பார்த்தோம். ஏன் இவ்வளவு பெரிய கட்சி ஒரு பார்லிமெண்ட் 60 சீட்ல சமீபத்திய கட்சி நம்ம கத்துக்கிட்ட முதல் லெசன் யாருமே பர்மனண்டா அழிஞ்சு போனது இல்ல. எல்லாருமே வந்து திரும்பி வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது எப்படி டிலே பண்ணலாங்கிறதுக்கு அவங்களே பாத்துட்டு இருக்காங்க. அது உண்மை. திரு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் யார்த்தையும் படிக்கலாம். நல்ல விஷயங்கள் எங்கேயும் உதாரணம் சொல்றேன். சின்ன உதாரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வெப்சைட் தயவு செய்து போய் பாருங்க. தயவு செய்து ஓபன் tncc.org.in. அதுல வந்து 6 பேஜோ 7 பேஜோ இருக்கு. அதுல 5 பேஜ் வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்புக் பேஜ் இல்ல. நான் இது வந்து எலெக்ஷன் வந்து வெப்சைட்ல தான் நடத்துறீங்களாங்கிறது கேட்காதீங்க. எல்லா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற ஒரு கட்சி கூட, அதாவது ஒரு மாநில கட்சி, அவர்களும் கலைஞரே வந்து ஒரு ட்விட்டர் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, எல்லாத்திலையும் ஒரு பிரசன்ஸ் வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு வெப்சைட்டே அப்டேட் பண்ண ஒண்ணு பேஸ்புக் பேஜ் போய் உண்மை இது கடைசி அப்டேட் ஆகஸ்ட் 24 25 போன வருஷம் அப்டேட். கடந்த முறை இல்ல இது முறை தகுதியானவர்கள் கூட ஒரு கட்சி செய்ய முடியாது. கடந்த தலைமையில காங்கிரஸ் தலைமையில இருந்தவர்கள் இப்பதான் வந்திருக்காரு. சொல்லி கடந்த தலைமை நான் என்ன சொல்ல வரேன், கோப்பண்ணா அவர்கள், நாராயணன் அவர்கள், இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண நாராயணன் அவர்கள், என்னை போன்றவர்களெல்லாம் கடந்த தலைமை பயன்படுத்தல. இப்ப சொல்ற பலராமன் போன்ற தகுதி உள்ளவர்களையும் திறமை உள்ளவர்களையும் பயன்படுத்தாத தலைமை இப்ப போயிருக்கு. இப்ப புதிய அந்த தலைமை வந்து தலைவர் சொல்றாரு, நான் தன்னம்பிக்கை உடவன், நல்லவர்களை பயன்படுத்துவேன், திறமையானவர்களை பயன்படுத்துவேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ மீண்டும் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நீங்க சொல்றது கூட ஒரு நல்ல விஷயம் தான். சதவீதம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வாசனம் போயிட்ட அப்புறம் மேக்சிமம் 1.5-2% தமிழ்நாடு காங்கிரஸ் தொடர் தோல்விகளை சரிவை சந்தித்து வருகிறது. நிச்சயமாக அது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் உடைய வீழ்ச்சி, அதாவது அகில இந்திய அளவில் ஒரு கட்சி, இந்தியா முழுவதும் ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக இருக்குமானால் அது ஒரு காங்கிரஸ் தான். ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் காங்கிரசுக்கும் கூட நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிட முடியும். ஆக காங்கிரஸ் நிச்சயமாக சுய பரிசோதனையை ரொம்ப கடுமையாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கவே செய்கிறது. அதன் தலைமை, லீடர்ஷிப் இவையெல்லாமும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய கருத்தல்ல, கட்சிக்குள்ளே இருந்தும் அகில இந்திய அளவில் வருகிறது அப்படிங்கிறத மாற்று கருத்தில். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹிதாயத்துல்லா, திரு சுமன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.